ஜெயினிசம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் மகாவீரர் தான். ஆனா இவருக்கு முன்னாடி 23 தீர்த்தங்கரர்கள் இருந்திருக்காங்கன்னும் இவர் தான் அதுல கடைசின்னும் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். தீர்த்தங்கரர்கள் அப்படின்றவங்க பக்தர்கள் பிறவி பெருங்கடலை கடக்க உதவுற குருமார்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 23 பேரையும் தாண்டி இவர் ஏன் ஸ்பெஷலா தெரிகிறாருன்னு ஜெயினிசம் பத்தி சில முக்கிய தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வைஷாலி கிட்ட இருக்க குந்த கிராமத்துல ஞானதிரிகா குலத்தை சேர்ந்த சித்தார்த்தா, வைஷாலி குலத்தை சேர்ந்த திரிசலா தம்பதியினருக்கு மகனா பிறந்தவர் தான் இந்த மகாவீரர். இவருக்கு இவங்க அப்பா அம்மா வச்ச பேரு வர்தமன மகாவீரர். இதுல வர்தமனா அப்படின்ற சொல்லுக்கு பலம் அப்படின்றது பொருள். இவருக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னா இவருடைய அப்பாவுடைய பிரதேசம் இவர் பிறக்கும் போது ரொம்ப பலமா இருந்துச்சுன்னும் அதனாலதான் இவருக்கு இந்த பேரு வச்சாங்கன்னு சொல்றாங்க. இவரு யசோதா அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சிருக்காரு. அண்ட் இந்த தம்பதியினருக்கு பிரியதர்ஷனா அப்படின்ற ஒரு மகளும் இருந்திருக்காங்க. இவங்கள அனோஜா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இவர் தன்னுடைய 30 வயசுல துறவரத்தை மேற்கொண்டிருக்காரு. ஜெயினிசம் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டை ஜி அப்படின்ற சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஜி அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல வென்றவர்கள்னு அர்த்தம். அப்படி 12 வருஷமா ஞானத்தை தேடி அலைஞ்சு தன்னோட 42வது வயசுல ஆசைகளை துறந்து ராஜபுலிகா அப்படின்ற நதியோரமா இருக்கிற ஜிம்பிகா கிராமத்துல சால் மரத்தடியில கைவலா அப்படின்ற ஞான நிலையை அடைகிறாரு. தமிழ்ல சமணம் அப்படின்ற வார்த்தை அமனம் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. சமண துறவிகள் எந்த உடையும் போடாம அமனமா வாழ்ந்ததால இந்த சமயத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த பேரு வந்திருக்கு. மகாவீரர் தன்னோட முதல் பிரசங்கத்தை ராஜகிரகத்துல நடத்தி இருக்காரு. இவருடைய கொள்கைகளை உடனடியா ஏத்துக்கிற சீடர்களை காந்தர்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பெண்கள் நேரடியா மோட்சமடைய முடியாதுன்னும் அவங்க ஆண்களா பிறந்ததுக்கு அப்புறமா தான் மோட்சமடைய முடியும்னும் இருந்த சமண கோட்பாட மகாவீரர் மாத்தி இருக்காரு. இவருக்கு முன்னாடி இருந்த 23 தீர்த்தங்கரர்களை பத்தின தகவல்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தீர்த்தங்கரருக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்கும். அப்படி மகாவீரரோட சின்னம் சிங்கமா இருந்துச்சு. மகாவீரர் தன்னுடைய கைவில்யம்ன்ற ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் 3 விஷயங்களை வலியுறுத்துறாரு. இததான் இங்கிலீஷ்ல 3 ரத்னாஸ்னும் தமிழ்ல மும்மணிகள்னும் சொல்றாங்க. அந்த 3 ரத்னாஸ் என்னன்னா ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் கண்டக்ட். இதுல ரைட் ஃபெய்த்தை சம்யக் தர்ஷனா அப்படின்னும், ரைட் நாலேஜை சம்யக் ஞானா அப்படின்னும், ரைட் கண்டக்டை சம்யக் மகாவிரதா அப்படின்னும் சொல்றாங்க. ரைட் ஃபெய்த்ல சமண கோட்பாடுல மகாவீரர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. ரைட் நாலேஜ்ல இந்த உலகம் கடவுளால படைக்கப்படலை அப்படின்னும் எல்லா உயிர்லையும் ஜீவன் அப்படின்றது இருக்குன்னு உணர்ந்து அதை நம்புறது தான் நல்ல அறிவுன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ரைட் கண்டக்ட்ல இவர் கொல்லாமை, பொய் பேசாமை, திருடாமை, சொத்து சேர்க்காமை, கற்புடைமைன்னு 5 விதமான நன்னடத்தைகளை வலியுறுத்தி இருக்காரு. இததான் சமணத்துல சம்யக் சரித்திரம்னு சொல்றாங்க. சமண தத்துவங்கள்ல இந்த உலகம் ஜீவ அஜீவ கோட்பாடுகளால ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டும் சேரும் போதுதான் கர்மா உருவாக்கப்படுதுன்னும் அதை பொறுத்துதான் மனுஷனோட பிறப்பும் இறப்பும் இருக்குதுன்னும் அதை பிரேக் பண்ணணும்னா கடுமையான விரதம் மேற்கொள்ளணும்னு சமண தத்துவங்கள் சொல்லுது. சில காலங்களுக்கு அப்புறம் சமண மதம் திகம்பராஸ், ஸ்வேதம்பராஸ்னு 2 பிரிவா பிரிய ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் மகத டைனாஸ்டில ஜெயினிசம் விழ ஆரம்பிச்சது. திகம்பராஸ் பிரிவை சார்ந்தவங்க எந்த உடையும் அணியாம இருந்தாங்க. எந்த பொருளையும் அவங்க கிட்ட வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஸ்வேதம்பராஸ் பிரிவை சார்ந்தவங்க வெள்ள ஆடையும் வெள்ள மாஸ்கும் அணிஞ்சிருந்தாங்க. முதல் சமண மாநாடு 3rd செஞ்சுரியில பாட்டாளிபுத்ரால ஸ்தூலபத்ரா தலைமையில நடந்துச்சு. 2வது மாநாடு 512 BCல வல்லபில தேவரதி சமஸ்ரமணா தலைமையில நடந்துச்சு. சமணத்துல பிறப்பின் அடிப்படையில ஒருத்தவங்களை வேறு பிரிக்கிறது பாவம்னு சொல்லியிருக்காங்க. நார்த்ல பிம்பிசாரா, அஜாதசத்ரு, உதயன், ஹர்ஷவர்தனா, காரவேலா, சந்திரகுப்தா மௌரியாவும், சவுத்ல கடம்பா டைனாஸ்டி, கங்கா டைனாஸ்டி, ராஷ்டிரகுப்தாஸ், சாளுக்கியாஸும் ஜெயினிசம்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மத நடைமுறைகள் கடுமையா இருந்ததாலையும் பல பிரிவுகளா பிரிஞ்சு போனதாலையும் அந்த டைம்ல நிறைய பேர் புத்திசம் ஃபாலோ பண்ணதாலையும் ஜெயினிசம் விழ ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கான கேள்வி, மகாவீரர் எந்த வருஷம் எந்த இடத்துல இறந்தாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.